ஓம் சாந்தி 20/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தையின் அன்பை பெற வேண்டும் என்றால் ஆத்ம அபிமானியாகி ஆத்ம உணர்வுடையவராக அமருங்கள் சொல்றாரு. உடலுக்கும் பாபாவுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆத்மாக்கும் பாபாவுக்கும் தான் சம்பந்தம். அவர் பரமாத்மா, நம்ம ஆத்மா, அவருடைய குழந்தை. அதனால ஆத்ம உணர்வுடையவராக இருக்கும்போது பாபாவுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். தந்தையிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கிறோம் என்ற இதே குஷியில் இருங்கள். இப்போ பாபாட்ட நம்ம சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற்றுட்டு இருக்கிறோம், இந்த குஷியில இருக்க சொல்றாரு. கேள்வி: சங்கமயுகத்தில் நீங்கள் பிராமணரிலிருந்து ஃபரிஸ்தா ஆவதற்காக எந்த ஒரு மறைமுகமான உழைப்பு செய்கிறீர்கள்? பதில்: பிராமணர்களாகிய நீங்கள் தூய்மையாக ஆவதற்கான மறைமுகமான உழைப்பு செய்ய வேண்டியிருக்கிறதுன்றாரு. பிரம்மாவின் குழந்தைகளாகிய நீங்கள் சங்கமத்தில் இப்போ சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். சகோதர சகோதரிகளிடையே அசுத்தமான பார்வை இருக்க முடியாது. கணவன் மனைவி சேர்ந்து வசிக்கும் போதும் கூட தங்களை பிகே என்று இப்போ உணர்கிறீர்கள். இந்த நினைவினால் நீங்கள் முழுமையாக தூய்மை ஆனீர்கள் என்றால் பிறகு ஃபரிஸ்தா ஆக முடியும் சொல்றாரு. முழுமையான தூய்மை சொல்றாரு பாபா, அப்பதான் ஃபரிஸ்தா ஆக முடியும்ன்றாரு. எண்ணத்துல கூட அந்த விகார உணர்வு வரக்கூடாது. வெளியிலயுமே உடம்பாலையுமே எதுவுமே வெளிப்படக்கூடாது. அந்த அளவுக்கு தூய்மையா பாபா மாறினாதான் ஃபரிஸ்தா ஆக முடியும்ன்றாரு. ஓம் சாந்தி. இனிமேல இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்ற உணர்ந்து இங்கு அமர வேண்டும்ன்றாரு. இந்த ரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்களும் புரிய வைக்க வேண்டும். ஆத்ம உணர்வுடையராக ஆகி அமர்ந்தீர்கள் என்றால் தந்தையிடம் கூட அன்பு இருக்கும்ன்றாரு. நமக்கே நம்ம ஆத்மான்னு உணரும் போது தான் பாபா கிட்டே அன்பு வரும்ன்றாரு. பாபா நமக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார். பாபாவோட நாம் சொர்க்கத்தின் ஆசையை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த நினைவு நாள் முழுதும் புத்தியில் இருக்கணும் சொல்றாரு. இதில் தான் உழைப்பு, முயற்சி உள்ளது. இதை அடிக்கடி மறந்துடுறீங்க. அப்போது குஷியின் பிரகாசம் மங்கி போயிடுது. ஏன் முகம் வாடி போயிடுது? குஷி இல்லைன்னா அடிக்கடி மறந்துடுறோம். பாபா என்னை சொர்க்கத்துக்கே எஜமான் ஆக்கிட்டு இருக்கிறாரு, ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கான்றதே மறந்துறீங்கன்றாரு. குழந்தைகளே, ஆத்ம உணர்வுகளாக ஆகி அமருங்கள் என்று பாபா எச்சரிக்கிறாரு. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இப்போது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் மேலா சந்திப்பு ஆகும் அல்லவா? மேலா நடந்திருந்தது. எப்போது நடந்திருந்தது? அவசியம் கலியுக கடைசி மற்றும் சத்தியுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட சங்கமத்தில் தான் ஆத்மா பரமாத்மாவுடைய சந்திப்பு நிகழ்ந்திருக்கக்கூடும். இன்று குழந்தைகளுக்கு தலைப்பு பற்றி பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் அவசியம் தலைப்பு கூட தயாரிக்கணுன்றாரு. வெந்ததிலும் வேந்தவர் பகவான் ஆவார். பிறகு கீழே வந்தீர்கள் என்றால் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர். ஃபர்ஸ்ட் காட், அவர் தான் பகவான் தான் ஃபர்ஸ்ட். வெந்ததிலும் வேந்தவர். அடுத்த கேட்டகரி தான் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர்ட்டு புரிய வைங்க. தந்தை மற்றும் தேவதைகள். பகவான் தந்தை, இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் அவங்களாம் தேவதைகள். சிவன் மற்றும் பிரம்மா, விஷ்ணு, சங்கரருக்கிடையே என்ன சம்பந்தம் உள்ளது என்பது மனிதர்களுக்கு தெரியாதுன்றாரு. யாருக்குமே அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி தெரியாது. பிரம்மா யாரு, அவரோட வாழ்க்கை சரித்திரம் என்ன? விஷ்ணு யாரு, அவருடைய வாழ்க்கை சரித்திரம், சங்கரர் என்ன பண்றாரு, எதுவுமே தெரியாது. திருமூர்த்தியின் படம் ஆனால் பிரசித்தமானது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரருடைய படம் பிரசித்தமானது. இந்த மூவரும் தேவதைகள் ஆவார்கள். மூவருக்கு மட்டுமே ஒரு தர்மம், மதம் இருக்குமா என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. தர்மமோ பெரியதாக தான் இருக்கும், தேவதா தர்மம். இவர்கள் சூட்சும வதனவாசி ஆவார்கள்னு சொல்றாரு. இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் சூட்சும வதனவாசி ஆவார்கள்ன்றாரு. மேலே இருப்பவர் சிவபாபா ஆவார். முக்கியமானவர்கள் பிரம்மா மற்றும் விஷ்ணு. இப்போது பிரம்மாவே விஷ்ணு, விஷ்ணுவே பிரம்மா எப்படி ஆகிறாங்கன்றத தலைப்பை நீங்க கொடுக்கணும். இப்ப தலைப்பை பத்தி இன்னைக்கு புரிய வைக்கிறார் பாபா. அதுல பிரம்மாவில இருந்து எப்படி விஷ்ணு ஆகிறாரு, விஷ்ணுல இருந்து எப்படி பிரம்மா ஆகிறாருன்ற தலைப்பை நீங்க கொடுக்கணும். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாருக்கும்ட்டு பாபா புரிய வைக்கிறாரு. எப்படி நீங்கள் கூறுகிறீர்கள், நாங்கள் சூத்திரர்களே பிராமணர்களே தேவதைகள். இப்ப நாங்க சூத்திரர்கள் தான் பிராமணா இருக்கோம், பிராமணர்களே தேவதைகளா ஆகிறோம். அதே போல இவர்களுடையதும் அதே போலதான் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மான்ட்டு நீங்க சொல்லணும். முதலில் பிரம்மாவே விஷ்ணு, அப்புறம் விஷ்ணுவே பிரம்மான்னு சொல்றாரு. இப்ப பிரம்மா தான் போயிட்டு விஷ்ணு ஆகிறார். இங்க பிரம்மாவா இருக்கிறாரு, பாடம் படிக்கிறாரு, சிவன் கிட்ட படைப்பு படைக்கிறாரு. இந்த பிரம்மா தான் போயிட்டு அங்க விஷ்ணுவா ஆகிறாரு, லட்சுமி நாராயணனா மாறுறாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு தான் 84 பிறவி எடுத்து பிரம்மாவா ஆகிறாரு. இதைதான் நம்ம புரிய வைக்கணும். அவர்களோ ஆத்மாவே பரமாத்மான்ட்டு சொல்லிட்டாங்க. கடவுள் நாம் தான் கடவுள்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் கடவுள்ன்ட்டாங்க. பரமாத்மாவே ஆத்மா என்பார்கள். இதுவோ தவறாகுன்றாரு. அப்படி கிடையாதுன்றாரு. எல்லாரும் கடவுள் ஆக முடியாது இல்லையா? அவர் சர்வ சக்திவான்.
அவர் பிறப்பிறப்புல வர்றதில்ல. நம்ம ஆத்மாக்கள் எல்லாமே பிறப்பிறப்புல வரும், சக்திகளும் குறைஞ்சிருது, அப்புறம் எப்படி கடவுள் ஆக முடியும்? அப்புறம் கடவுள்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால நான் அது தப்புன்றாரு. அவ்வாறு ஆகவும் முடியாது, எல்லாரும் கடவுள் ஆக முடியாது. எனவே இந்த டாபிக் தலைப்பு பற்றி நல்ல முறையில் இப்ப புரிய வைக்க வேண்டும். ஒரு சிலர் பரமாத்மா கிருஷ்ணரின் சரீரத்தில் வந்துள்ளார் என்று சொல்றாங்க. அந்த விஸ்வரூப தரிசனத்துல கிருஷ்ணர் பேசுவார், எனக்கு நான் வந்து ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படின்னு பேசுவார். அவர் பேசுறதுக்கும் அந்த உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவர் உடம்புல இருந்து பேசுறாரு, யார் பேசுறதுனே தெரியாது. நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படின்ட்டு பேசுவார். அது யார் பேசுறாங்க? அப்ப கிருஷ்ணர் உடம்புல வந்து கடவுள் பேசுறாருன்ட்டு நினைச்சுக்கிறாங்க. ஒருவேளை கிருஷ்ணருக்குள் வந்திருந்தார் என்றால் பிறகு பிரம்மாவின் பாகம் முடிந்து போய் விடுகிறது. ஸோ ஒருவேளை கிருஷ்ணருடைய உடம்புல அவர் வந்திருந்தாருன்னா அப்ப பிரம்மாவுக்கு பாட்டே இல்லாம போயிடும் இல்லையா? இப்ப பிரம்மா உடம்புலதான் அவர் வந்து இப்போ சிவன் வந்து படைப்பு படைக்கிறாரு. கிருஷ்ணர் உடம்புல வந்திருந்தா பிரம்மாவுடைய பாட்டே இருந்திருக்காதுன்றாரு. கிருஷ்ணரோ சத்தியுகத்தின் முதல் இளவரசர் ஆவார். அப்படி கிடையாது, கிருஷ்ணர் இப்ப கலியுகத்துல கிடையாது. கிருஷ்ணர் இருந்தது சொர்க்கத்துல. அவர் சொர்க்கத்துல முதல் இளவரசரா இருந்தார். அங்க கிருஷ்ணர் வந்து தூய்மைப்படுத்தும் வகையில் தூய்மையற்றவர்கள் அவ்வாறு இருக்க முடியுன்றார். சொர்க்கத்துல தேவதைகள் தான் இருந்தாங்க, தூய்மையற்ற சூத்திரர்கள் அங்க யாருமே கிடையாது. அப்புறம் எதுக்கு கிருஷ்ணர் வந்து பாடம் எடுக்கணும், கீதை சொல்லணும்? அங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, முற்றிலும் தவறானதாகுன்றாரு. இந்த விஷயங்களை கூட மகாரதி சர்வீசபிள் சேவை செய்யும் குழந்தைகள் தான் புரிஞ்சுக்கிறாங்கன்றாரு, புரிந்துள்ளார்கள். இந்த மாதிரி பிரம்மாவில இருந்து விஷ்ணு யாரு, விஷ்ணுல இருந்து பிரம்மா, கடவுள் யார் உடம்புல வந்தாரு, இதெல்லாம் வந்து சர்வீசபிள் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு தான் புரியுன்றாரு. மற்றபடி யாருடைய புத்தியிலும் பதிவதே இல்லைன்றாரு. இந்த டாபிக் தலைப்பும் மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக முதல் தரமானதுன்றாரு. இந்த பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மான்ற இந்த டாபிக் வந்து தலைப்பு வந்து முதல் தரமானது. பிரம்மாவே விஷ்ணு, விஷ்ணுவே பிரம்மா எப்படி ஆகிறாரு, அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி சொல்றாரு பாபா வந்து நமக்கு. ஏனெனில் இவர்களுடைய தொடர்பு இருக்கிறது இல்லையா, ஆரம்பமே இது போல ஆரம்பிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மாவே விஷ்ணு ஒரு நொடியில் ஆகிறாரு, பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறாரு, ஒரு செகண்ட்ல ஆகிறாரு. விஷ்ணுவே பிரம்மா ஆவதற்கு 84 பிறவி பிடிக்கிறதுன்றாரு. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இப்ப பிரம்மாவா இருக்கும்போது பிரம்மா உடல்ல சிவன் வந்து அவருக்கு ஞானத்தை சொல்றாரு, ஒரு செகண்ட்ல புரிஞ்சுக்கிறாரு சிவன் தான் வந்திருக்கிறாருன்ட்டு. புருஷார்த்தம் செய்து அவர் கடைசியில சரீரம் விடும்போது ஒரு செகண்ட்ல பாபா நினைவுல சரீரம் விட்டு நல்ல பதவி அடைகிறாரு, விஷ்ணுவா ஆகிறாரு, சொர்க்கத்துக்கு போயிடுறாரு, ஒரு செகண்ட்ல போயிடுறாரு. ஆனா விஷ்ணுவா வந்து சொர்க்கத்துல இருக்கும்போது லட்சுமி நாராயணன் அப்படியே 84 பிறவிகள் எடுத்து வரும்போது 21 பிறவி சொர்க்கத்திலையும் அதுக்கப்புறம் நரகத்துல 63 ஜென்மம் எடுத்து வராரு, வந்துதான் பிரம்மாவாகிறாரு. இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம்ன்றாரு. இப்போது நீங்கள் பிராமண குலத்தினர் ஆவீர்கள். இப்ப நம்ம பிகே ஆயிருக்கிறோம். பிரஜாபிதா பிரம்மாவின் பிராமண குலம் எங்கே சென்றது? பிரஜாபிதா பிரம்மாவினுடையதோ புது உலகம் வேண்டும் அல்லவான்றாரு. புது உலகம் என்பது சத்தியுகம் ஆகும். அங்கோ பிரஜாபிதாலாம் கிடையாது, இங்கதான் பிரம்மா இருக்கிறாரு, அங்க பிரம்மா கிடையாது. கலியுகத்தில் கூட பிரஜாபிதா இருக்க முடியாது, அவர் இருப்பது சங்கம யுகத்தில் தான் சொல்றாரு. ஏன்னா சிவன் வர்றதே சங்கம யுகத்துலதான், உடம்புல வந்து அவரை பிரம்மாவா மாத்துறதே சங்கம யுகத்துலதான். அதனால கலியுகத்துல பிரஜாபிதா இருக்க முடியாது. கலியுகத்திலேயே லேக் ராஜா தான் அவர் இருந்தார் இல்லையா, அவர் உடம்புல சிவன் வரல. அப்பெல்லாம் அவர் சாதாரணமா நம்மள மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் உடம்புல சிவன் வந்த பிறகுதான் அவருக்கு பேர் பிரம்மான்னு மாத்தி அவரை வந்து வைர வியாபாரியா இருந்தவரை சரண்டராக வச்சு இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாரு. எல்லாம் செய்யறவரு சிவன் தான். நீங்கள் இப்போது சங்கமத்துல நம்ம இருக்கிறீங்கன்றாரு. சூத்திரல இருந்து நீங்கள் பிராமணராகி உள்ளீர்கள். நம்மளும் பிரம்ம பாபா மாதிரிதான் இப்ப சங்கமத்துல இருக்கிறோம். நம்மளும் அந்த சூத்திரத்துல இருந்து இப்ப பிராம்பிக்கு ஆயிருக்கிறோன்றாரு. தந்தை பிரம்மாவை ஸ்வீகாரம் செய்துள்ளார். சிவபாபா இவரை எப்படி படைத்தார் என்பது யாருக்குமே தெரியாதுன்றாரு. அவர் உடம்புல இவர் வந்து அவரை தத்தெடுத்து அவர் மூலமா இவ்வளவு பேரை தத்தெடுக்கிறார், வாய் மூலமா ஞானம் சொல்லி இவ்வளவு பேரை மாத்திட்டு இருக்கிறாரு சிவன். ஆனா இதெல்லாம் எப்படின்னா என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. திருமூர்த்தியில் படைப்பவரான சிவனின் படமே இல்லைன்றாரு. அந்த பக்தி மார்க்கத்துல பிரம்மா விஷ்ணு சங்கரர் பாடத்துல சிவனோட படமே இல்லை. சிவன் வந்து புள்ளியா இருக்கிறாரு, அந்த சங்கரர் தான் சிவன்ட்டு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா கடவுளுக்கு உடம்பே கிடையாது, அவர் வந்து சங்கரர் கிடையாது. சிவனும் சங்கரர் ஒன்றும் கிடையாது. சங்கரர் வந்து அவர் தேவதையா இருக்கிறாரு, அவர் சூட்சும சரீரம், அவ்வளவுதான். விநாசத்திற்கு உரிய கடவுள்ன்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. உண்மையிலே வந்து விநாசம் நாடகப்படி நடக்குது, சங்கரனால நடக்கல.
பிரம்மா விஷ்ணு சங்கரர்ன்றது தேவதைகள், பின் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பது எப்படி தெரிய வரும் சொல்றாரு. கடவுள் தான் இந்த வேலையெல்லாம் செய்யறாரு, அவரு தான் எல்லாரோட ஹையஸ்ட்ன்றது எப்படி தெரிய வரும். மற்றது எல்லாமே அவரது படைப்பாகும். இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் எல்லாம் அவருடைய படைப்பு. இது பிராமண சம்பிரதாயம் ஆகும். எனவே அவசியம் பிரஜாபிதா வேண்டும். கலியுகத்திலோ பிரஜாபிதா இருக்க முடியாது, சத்தியுகத்திலும் அவர் கிடையாது. பிராமண தேவி தேவதாய நமக என்றுதான் பாடப்படுகிறது. இப்போது பிராமணர்கள் எந்த இடத்தை சேர்ந்தவர்கள்? பிரஜாபிதா பிரம்மா எந்த இடத்தை சேர்ந்தவர்? அவசியம் சங்கமயுகத்தினர் என்றே கூறுவார்கள்ன்றாரு. இது புருஷோத்தம சங்கமயுகம். இந்த நேரம் தான் இதெல்லாம் நடக்குது. படைத்தல் தொழில், அழித்தல் தொழில், காத்தல் தொழில் அந்த சத்தியுகத்திலேருந்து நடக்குது. இப்போ ரெண்டும் நடக்குதுன்றாரு. இந்த சங்கமயுகத்தின் வர்ணனை எந்த சாஸ்திரங்களிலும் இல்லைன்றாரு. மகாபாரத போர் கூட சங்கமத்தில் தான் நிகழ்ந்ததே அன்றி சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ அல்லன்னு சொல்றாரு. பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இவர்கள் இருப்பது சங்கமத்தில். பாண்டவர்களாகிய நீங்கள் சங்கம யுகத்தினர் ஆவீர்கள், பின் கௌரவர்கள் கலியுகத்தினர் ஆவார்கள். நம்மளாம் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டவங்க, கடவுள் கூட இருக்கிறவங்க பாண்டவர்கள். மகாபாரத்தில் அப்படிதானே காமிச்சிருக்காங்க. பாண்டவர்கள் கூட கிருஷ்ணர் இருப்பார், கௌரவர்கள் கூட கிருஷ்ணர் இருக்க மாட்டாரு. நீ வேணா, எனக்கு அக்ரோனி சேனை போதுன்ட்டு துரியோதனன் சொல்லிடுவான். சேனையை மட்டும் கொடுத்துட்டு நீங்க அர்ஜுனன் சொல்லுவான், கிருஷ்ணா நீ எனக்கு போதும், எனக்கு சேனையெல்லாம் வேணாம், நீ இருந்தா போதும். அந்த மாதிரி இப்ப நம்ம கடவுள் இருக்கிறாரு, எனக்கு எதுவும் வேணாம் பாபா, நீ இருந்தா போதும், வாழ்க்கை கடைசி வரைக்கும் நீ இருந்தினா போதும், நான் கரை சேர்ந்துருவன்ட்டு நம்ம பாபா கூட இருக்கிறோம். இப்ப நம்ம பாண்டவர்கள் நம்மளாம் சங்கமயுகத்தினரா இருக்கிறோம். அவங்க கடவுளை நம்பாதவங்க கௌரவர்கள் கலியுகத்தினர் ஆவார்கள். கலியுக வாழ்க்கை வாழறவங்களாம் பாண்டவர்கள் கிடையாது, கௌரவர்கள் சொல்றாரு. கீதையில் கூட பகவானின் மகா வாக்கியம் என்றுள்ளது அல்லவா, நீங்கள் பாண்டவர்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினர் ஆவீர்கள் சொல்றாரு. நீங்கள் ஆன்மீக வழிகாட்டி, நம்மலாம் ஆன்மீக வழிகாட்டி தெய்வீக சம்பிரதாயத்தினர் சொல்றாரு. உங்களுடையது ஆன்மீக யாத்திரை ஆகும், அதை நீங்கள் புத்தியால் இப்ப செய்றீங்க. நம்மளது அந்த நட யாத்திரை, பாத யாத்திரை கிடையாது. பக்தியில பண்ண மாதிரி நடந்து போற யாத்திரையெல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பாபா புத்தி மூலமா பாபாவை நினைக்கிறோம். ஆன்மீக யாத்திரைன்னு சொல்றாரு. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை கூறுகிறார். நினைவு யாத்திரையில் இருங்க. இப்ப பாபாவை நினைக்கிற அந்த யாத்திரையில இருங்க. ஸ்தூல யாத்திரையில் தீர்த்தங்கள் ஆகியவற்றுக்கு சென்ற பிறகு திரும்பி வராங்க, தீர்த்தஸ்தலத்துக்குலாம் போறாங்க. அது அரைக்கல்பம் நடக்குது. 63 ஜென்மம் நம்ம அதே தான் செஞ்சோம். இந்த சங்கமேகத்தின் யாத்திரை ஒரே ஒரு முறைதான் சொல்றாரு. அது நம்ம 63 ஜென்மம் பண்ணோம். ஆனா இந்த யாத்திரை, நினைவு யாத்திரை ஒரு முறைதான். இப்பதான் நம்ம பாபா நினைக்க முடியும். அப்புறம் தேவதை ஆயிட்டோம்னா மறந்துடுவோம். நீங்கள் சென்று மரண உலகத்தில் திரும்பி வர மாட்டீர்கள்ன்றாரு. இப்ப இந்த உடலை விட்டுட்டு போனீங்கன்னா திரும்ப இங்க பிறக்க மாட்டீங்கன்றாரு. கலியுகத்துல தூய்மையாக ஆகி பின் நீங்கள் தூய்மையான உலகில்தான் வர வேண்டும் சொல்றாரு. எனவே நீங்கள் இப்போது தூய்மையாக ஆகி கொண்டிருக்கிறீங்க. எதுக்காக பாபா நம்மளை தூய்மையாக்கிட்டு இருக்காருன்னா, திரும்ப இங்க பிறக்க கூடாது. நம்ம இதோட போனோம்னா பரந்தாம போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிடணும். இப்போது நாம் பிராமண சம்பிரதாயத்தினராக இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிறகு தெய்வீக சம்பிரதாயம், சொர்க்கத்துல போய் பிறப்போம். விஷ்ணு சம்பிரதாயத்தினராக ஆகிறீர்கள். சத்தியுகத்தில் தேவதைகள் விஷ்ணு சம்பிரதாயத்தினர் ஆவார்கள்னு சொல்றாரு. அங்கு சதுர்புஜத்தின் சிலை கூட இருக்கும். அங்க அந்த விஷ்ணுவுடைய 4 கைகளுடைய சிலை சொர்க்கத்துல இருக்குன்றாரு. சொர்க்கத்துல விஷ்ணுவுடைய சிலை இருக்கும். அதன் மூலம் இவர்கள் விஷ்ணு சம்பிரதாயத்தினர் ஆவார்கள் என்பது தெரிய வருகிறதுன்றாரு. இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம திவ்ய திருஷ்டி மூலமா யோகா பண்ணும்போது நமக்கு ஒன்றா காட்சி கிடைக்கலாம். ஆனால் இது நம்ம பாபா சொல்றதுனால தான் தெரியுது. அங்கே சொர்க்கத்தில் விஷ்ணுவோடைய சிலை இருக்கும். இங்கே ராவணன் சிலை தான் இருக்கிறது. இங்கே அந்த 10 தலை ராவணனுடைய சிலை இருக்குது. எனவே ராவண சம்பிரதாயம்ட்டு இதை புரிஞ்சுக்கிறோம். அங்கே விஷ்ணு சம்பிரதாயம் சொர்க்கத்தில், இங்கே ராவண சம்பிரதாயம். எனவே இந்த விஷயம் பற்றிய தலைப்பு வைத்தீர்கள் என்றால் மனிதர்கள் ஆச்சரியப்படுவாங்கன்றார். இப்போது நீங்கள் தேவதை ஆவதற்காக ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்கள் நீங்கள் சூத்திரிலிருந்து இப்போ பிராமணர் ஆகியிருக்கிறீங்க. தத்தெடுக்கப்பட்டவர்கள் ஆவீர்கள். பிராமணர்கள் கூட இங்க இருக்கிறாங்க. நம்ம இப்ப கலியுகத்துல இருந்து பிகேவா மாறி இருக்கிறோம். சூத்திரல இருந்து பிகேவா மாறி இருக்கணும். பாபாவால தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். பிராமணர்கள் கூட இங்க இருக்கிறாங்க. பிறகு தேவதைகள் கூட இங்கே ஆகிவிடுவார்கள்ன்றாரு. டினாஸ்டி, இங்க டைனாஸ்டினா பரம்பரை இங்குதான் ஆகிறது. விஷ்ணுவோட பரம்பரை இங்க உருவாகுது. பரம்பரை என்ற அரசாட்சிக்கு தான் கூறப்படுகிறது. விஷ்ணுவின் பரம்பரை ஆகும். பிராமணர்களின் பரம்பரை என்று சொல்ல மாட்டாங்க, விஷ்ணுவின் பரம்பரை தான் சொல்லுவாங்க. இப்ப பிகே ஆயிருக்கிறோம்ல, பிகே பரம்பரை கிடையாது. இங்க லட்சுமி நாராயணனுடைய பரம்பரை உருவாகுதுன்றாரு.
லட்சுமி நாராயண் தான் வந்து ராஜ்யம் பண்றாங்க சொர்க்கத்துல. லட்சுமி நாராயண் 1, லட்சுமி நாராயண் 2ன்ட்டு அப்படியே வரிசையா ராஜ்யம் பண்றாங்க. பரம்பரையில் அரசாட்சி நடக்கிறது. முதலாவது, அதற்கு பின் 2வது, பின் 3வது. இப்போது நாம் பிராமண குல பூஷணர்கள் ஆவோம் சொல்றாரு. இப்ப நம்ம வந்து அரச பரம்பரையெல்லாம் நம்ம கிடையாது. நம்மள பாபா செலக்ட் பண்ணி சூத்திரரா இருந்தோம், நம்மளை செலக்ட் பண்ணி பிகே ஆக்கியிருக்கிறாரு. பிராமண குல பூஷணர்கள் தூய்மையாயிட்டு இருக்கிறோம், ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாயிட்டு இருக்கிறோம். மற்றபடி இங்கெல்லாம் நமக்கு அரசாட்சி எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். பிறகு தேவதை நம்ம ஆகிறோம். அப்புறம் அடுத்த பிரிவுல தான் நம்ம போய் தேவதை ஆகிறோம். பிராமணர்களே விஷ்ணு குலத்தில் வருகிறார்கள். ஆனா இங்க யாரெல்லாம் பிகே ஆகுறாங்களோ அவங்க தான் அங்க போயிட்டு லட்சுமி நாராயணன் குலத்துல வராங்க, விஷ்ணு குலத்துல வருகிறார்கள். விஷ்ணு குலத்திலிருந்து சத்திரிய குலத்துக்கு சந்திரவம்ச குலத்தில் வருகிறார்கள். பிறகு வைசிய குலத்தில், அதுக்கப்புறம் திரும்ப கலியுகத்துல சூத்திர குலத்துல வந்துருவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் யாரு விஷ்ணு குலத்துல தேவதையா நடிக்கிறாங்களோ ஆத்மா, அதே ஆத்மா தான் சத்திரிய குலத்துல வருது, சந்திரவம்சத்துல ராமர் சீதை ராஜ்யத்துல வருது. அதே ஆத்மா தான் துவாபர யுகத்துல வந்து சாதாரண ராஜாக்களா இல்ல ஏதோ சாதாரண பிறப்பு பிறக்குறாங்க வைசிய குலத்துல. அப்புறமா கலியுகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப நம்மளுடைய ஆத்மா எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பிறப்பு இப்ப நம்ம இங்க பிறப்பு எடுத்துரும். கலியுகத்துல சூத்திர குலத்துல இருந்தோம். இப்ப பாபா திரும்ப ஆத்மாவை மாத்தி நம்மளை வந்து அங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. எங்கன்னா சொர்க்கத்துக்கு ஆத்மா பியூர் ஆக்கிட்டு திரும்ப விஷ்ணு குலத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. பிறகு பிராமணர்களே தேவதை ஆவார்கள். பொருள் எவ்வளவு தெளிவாக உள்ளது. படங்களில் என்னென்ன காண்பிக்கிறாங்க. பிராமணர்களாகிய நாமே தான் விஷ்ணுபுரிக்கு அதிபதி ஆகிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. இதில் குழம்பி விட கூடாது. நம்ம எப்படி போயிட்டு சொர்க்கத்துக்கு போவோம், நம்ம எப்படி போய் லட்சுமி ஆவோம், நம்ம எப்படி நாராயணன் ஆவோம்லாம் குழம்பிடக்கூடாது. பாபா மாத்திட்டு இருக்கிறாரு. மாத்தி எப்படியாவது ஆத்மாவை கூட்டு போயிடுவார். பாபா அளிக்கும் கட்டுரை மீது இப்போ ஞான மனனம் சிந்தனை கடலை கடைதல் செய்ய வேண்டும் சொல்றாரு. இவர்களுடைய விளக்க உரையோ மிகவும் நன்றாக உள்ளது என்று மனிதர்கள் ஆச்சரியப்படும் வகையில் யாருக்கு வேணாலும் எப்படியும் புரிய வைக்கலாம் என்பது பற்றி, அதாவது யாருக்கு எப்படி புரிய வைக்கலாம் என்பதை பற்றி ஞான மனனம் செய்ய வேண்டும் சொல்றாரு. இப்ப நம்மளது விளக்கவரே அவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு அவங்க ஆச்சரியப்படணும். வெளியில இருக்கிறவங்கள கேட்டா, வெளியே இருக்கிறவங்க இந்த விஷயங்கள்லாம் கேட்டா ஆச்சரியப்படும்படி நம்ம புரிய வைக்கணும். அது எப்படி புரிய வைக்கலான்ட்டு சிந்தனை செய்யணும். ஞான கடலை தவிர வேற யாருமே புரிய வைக்க முடியாதுன்றாரு. கடவுளை தவிர வேற யாராலும் புரிய வைக்க முடியாது. அப்ப நம்ம கடவுளோட ஸ்திதியில இருந்தாதான், அவர் மாதிரி நம்ம நிராகாரி ஸ்திதியில இருந்தாதான் எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும். உடல் உணர்வுல இருந்து புரிய வச்சா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஞான மனனம் சிந்தனை கடலை கடைதல் விசார் சாகர் மந்தன் செய்து பின் அமர்ந்து எழுத வேண்டும் சொல்றாரு. அதாவது நான் ஃபர்ஸ்ட் புத்தியை கடையணும். கடைஞ்சு அதை அமிர்த வேலை டைம்ல தான் அதெல்லாம் சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணி அதை உட்காந்து எழுத சொல்றாரு. பிறகு படியுங்கள்ன்றாரு. அப்போது இன்னின்ன வார்த்தைகளை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கூட எழும். எழுதிட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல என்னென்ன நம்ம கரெக்ஷன் பண்ணணுன்றதெல்லாம் உங்களுக்கு தானாவே புத்தியில வரும். பாபா கூட முதல் முரளி எழுதி உங்கள் கையில் கொடுத்து கொண்டிருந்தார். பிரம்மா பாபா கூட முரளி எழுதி நம்ம கையில கொடுத்தாராம், அந்த காலத்து தாதி கையில. பிறகு கூறுவார், இங்கோ நீங்கள் வீட்டில் பாபாவுடன் கூட இருக்கிறீங்க, இப்போது நீங்கள் வெளியில் சென்று கூற வேண்டியுள்ளதுன்னு சொல்லி சொல்வாராம் பிரம்மா பாபா. இப்ப நீங்க இங்க என் கூட இருக்கிறீங்க, அப்புறம் வெளியில போய் சேவை செய்யணும்னு சொல்றாரு. இந்த டாபிக் தலைப்பு மிகவும் வண்டர்ஃபுல், அதிசயமானதுன்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மாவே விஷ்ணு, இவரை யாருக்கும் தெரியாது. விஷ்ணுவின் நாபிலிருந்து பிரம்மா என்று காண்பிக்கிறாங்க பக்தி மார்க்கத்துல. பக்தியில ஒரு விஷ்ணு பர்த்துன்னு இருப்பாரு. அவரு அப்படியே வயிற்றுல இருந்து ஒரு நாபி மாதிரி ஒரு தொப்புள் கொடி மாதிரி போவோம். அதுல வந்து ஒரு தாமரை இலையில ஒரு வயசானவர் உட்கார்ந்துருப்பாரு சாஸ்திரத்தோட. ஏன் வயசானவர் வராருன்னு தெரியல, வயிற்றுல இருந்து சாஸ்திரத்தோட உட்காந்துருப்பாரு. அவர் தான் பிரம்மா. அந்த பக்தியில அந்த மாதிரி ஒரு படம் கோயிலே இருக்குது, சிலையே இருக்குது. அது ஏன் அப்படி காமிச்சிருக்காங்க, விஷ்ணுல இருந்து தான் பிரம்மா, பிரம்மாவில இருந்து தான் விஷ்ணு. பிரம்மாவே ஒரு பிறவில விஷ்ணு ஆகிறாரு. விஷ்ணு வந்து 84 பிறவிக்கு எடுத்து பிரம்மாவா ஆகிறாரு. வயசாகி ஏன் வர்றாருன்னு தெரியல. ஏன் வயசானவர் உடவுல தான் சிவன் அவதரிச்சு அவரை வந்து பிரம்மாவாக்குறாருல, அதனால வயசானவரா காமிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து எல்லாம் குப்தமா இருக்குது. எப்படி காந்தியின் நாபிலிருந்து நேரு வந்தார்ன்ட்டு சொல்றாங்க, ஆனால் பரம்பரையோ வேண்டும் அல்லவான்றாரு. பிராமண குலத்தில் அரசாட்சியே இல்லை, பிராமண சம்பிரதாயமே தேவதா பரம்பரையாக இப்ப ஆகிறதுன்றாரு. இப்ப இந்த விகேக்குலாம் வந்து நமக்கு அரசாட்சிலாம் கிடையாது. நம்ம உலக ராஜ்யம் இப்பவேலாம் நம்ம பண்ண மாட்டோம். உலக ராஜ்யம்னா பாபா எனக்கு இப்பயே கொடுங்க, இந்த பிறவிலே நான் நல்லா இருக்கணும்லாம் நினைக்க கூடாது. அடுத்த பிறவில தான் நமக்கு வந்து
தேவதையா நம்ம ஆக போறோம். தேவதை பரம்பரையாக அப்பதான் ஆகிறது. இப்ப முயற்சி பண்றோம். இந்த ஒரு பிறவி முயற்சியில 21 பிறவிக்கு ஆஸ்தி. பிறகு சந்திரவம்ச பரம்பரையில் செல்வார்கள்ன்றாரு. பிறகு வைசிய பரம்பரை, திரும்ப அதே தான் சொல்றாரு பாருங்க, மேல சொன்னதே தான் திரும்ப சொல்றாரு. இது போல ஒவ்வொரு பரம்பரையும் நடக்கிறது அல்லவா. சத்தியுகம் என்பது நிர்விகாரி உலகம்ன்றாரு, கலியுகம் என்பது விகாரி உலகம். இந்த 2 வார்த்தைகள் கூட யாருடைய புத்தியெல்லாம் இப்ப இல்ல. அதாவது சத்தியுகத்துல காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்னா எதுவுமே கிடையாது. வைஷியஸ் வேர்ல்டு, விச்சு வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. நிர்விகாரி, அதாவது 5 விகாரமே கிடையாது. கலியுகத்துல வந்து விகாரம், ஃபுல்லா விகாரம், எல்லாருமே சம்பூர்ண விகாரி. இங்க எல்லாருக்கும் அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் கலியுகத்துல இருக்கும். இந்த 2 வார்த்தைகள் கூட யாருக்குமே தெரியாது. இல்லை என்றால் விஷியஸ்னா விகாரியிலிருந்து வைஸ்லெஸ், நிர்விகாரி எப்படி ஆகிறோம் என்பது அவசியம் புத்தியில் இருக்க வேண்டும் சொல்றாரு. இப்ப விகாரியிலிருந்து எப்படி நிர்விகாரி நம்ம ஆகிறோன்றது இப்ப புத்தியில் இருக்கணும். மனிதர்களுக்கு நிர்விகாரி பற்றியும் தெரியாது. அதாவது அவங்க இதெல்லாம் வந்து ஊரோட ஒத்து வாழணும், இதெல்லாம் நல்லதுதான் அப்படின்னு நினைச்சிட்டுக்கிறாங்க. இப்ப கோவப்படுறாங்க, கோவப்பட்டாதான் வேலைக்கு ஆகுன்றாங்க. ஆனா கோவப்பட்டு கொலை பண்ணா பரவாயில்லையா? கோவப்பட்டு குழந்தையே ஒரு அம்மா கொலை பண்றாங்க, அது அது வந்து நியாயமா? கோபம் நியாயம்ன்றீங்க, அப்ப வந்து குழந்தைய ஒரு அம்மா கொலை பண்றாங்கன்னா அது நியாயம் இல்லைன்றீங்க. அப்ப எதா இருந்தாலும், சின்ன கோபமா இருந்தாலும் சரி, பெரிய கோபமா இருந்தாலும் சரி, தப்பு தானே. அதே மாதிரிதான் 5 விகாரமும் தப்பு. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். இதனாலதான் கிரைமே நடக்குது உலகத்துல. அந்த அகங்காரம் எல்லாமே தப்பு தான். ஆசைப்படுறதுல பேராசையா மாறுது பாருங்க. பேராசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறது, மத்தவங்க கொடுக்கறது கிடையாது, எல்லாத்தையும் நம்மளே வச்சுக்கணும்னு நினைக்கிறது. இது எல்லாமே விகாரம். 5 விகாரமும் தப்பு. அதனால இது அவங்களுக்கு புரிய மாட்டுது. மனிதர்களுக்கு நிர்விகாரி பற்றி தெரியாது, விகாரி பற்றியும் தெரியாதுன்றாரு. நிர்விகாரினா 5 விகாரம் இல்லாதவங்க வாழ்ந்தாங்க, தேவதைகளா இருந்தாங்கன்றதும் தெரியாது. விகாரினா 5 விகாரத்தோட வாழ்ந்தாங்க என்பதும் தெரியாது. தேவதைகள் நிர்விகாரி ஆவார்கள் என்பது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. பிராமணர்கள் நிர்விகாரி என்று ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை என்றார். எப்பயுமே தேவதைகளை தான் நிர்விகாரின்னு சொல்லுவாங்க, பிராமணர்களும் அந்த மாதிரி சொன்னதில்லை அப்படின்றாரு. புது உலகம் நிர்விகாரி உலகம், பழைய உலகம் விகாரி உலகம்ன்றாரு. எனவே அவசியம் சங்கமயுகத்தை காண்பிக்க வேண்டியுள்ளது. இது பற்றி யாருக்கும் தெரியாது. புருஷோத்தம மாதம் கொண்டாடுகிறார்கள் அல்லவா. இப்ப 12 மாசத்துல மார்கழி மாசம் மட்டும் பக்தி அதிகமா செய்வாங்க. அப்பதான் ரொம்ப பக்தி செய்வாங்க. அது வந்து ஆத்மாவுக்கு உகந்த மாதம், உத்தமமாகறதுக்கான மாதம். அதனால எல்லாருமே பக்தி பண்ணுவாங்க. காலையில எஞ்சி கோலம் போடுவாங்க, அதிகாலையில பக்தி அதிகமா செய்வாங்க. அது வந்து மாதத்துல ஒரு லீப் மாதம் மாதிரி, அது புருஷோத்தம மாதம். அத மாதிரி லீப் இயர் கொண்டாடுவாங்க. அது அவர்கள் 3 வருடங்களுக்கு பிறகு ஒரு மாதம் கொண்டாடுறாங்க. உங்களுடையது 5000 வருடங்களுக்கு பிறகு ஒரு சங்கமயுகம். அத மாதிரி இந்த சங்கமயுகம் புருஷோத்தம சங்கமயுகம்ன்றார் பாபா. 5000 வருஷத்துக்கு அப்புறம் வர அந்த ஒரு யுகம் வந்து சங்கம யுகம். இதுல ஆத்மா உத்தமமாகிற யுகம்ன்றாரு. மனித ஆத்மா மற்றும் பரமாத்மாவை சரியாக அறியாமல் உள்ளார்கள் சொல்றாரு. அதிசயமான நட்சத்திரம் பிரகாசிக்கிறது என்று மட்டும் சொல்றாங்க ஆத்மாவை, அவ்வளவே. எப்படி காண்பிக்கிறார்கள்? ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சிஷ்யர் விவேகானந்தர் சொல்றாரு, நான் குருவிற்கு முன்னால் உட்கார்ந்திருந்தேன். இந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சிஷ்யர். அவர் ராமகிருஷ்ணர் முன்னாடி உட்கார்ந்துருந்தாராம். அப்ப குருவை மனதில் எண்ணி கூட தியானம் செய்கிறார்கள் அல்லவா. அவர் வந்து அவங்க குருவை பார்த்து தியானம் செய்யறாரு. இப்போது என் ஒருவனை நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா தந்தை சொல்றார். தியானத்தினுடையதோ விஷயமே கிடையாது, குருவின் நினைவோ இருக்கவே இருக்கிறது. குறிப்பாக அமர்ந்து நினைவு செய்வதால் நினைவு வந்து விடுமா என்னன்னு கேட்கிறாரு. அவருக்கு குருவிடம் இவர் பகவான் என்ற பாவனை இருந்தது. எனவே அவருடைய ஆத்மா வெளியேறி எனக்குள்ளே கலந்து விட்டது என்று உணர்ந்தார். இந்த ராமகிருஷ்ணர் இறக்கும்போது அவருடைய ஆத்மா வந்து அப்படியே வந்து விவேகானந்தருக்குள்ள கலந்துருச்சுன்ட்டு அவருக்கு விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து பாபா சொல்றாரு. அவருடைய ஆத்மா எங்கு போய் அமர்ந்தது, பிறகு என்ன ஆகியது எதுவுமே வர்ணனை கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா வந்து அந்த ஆத்மா பறந்து போயிடுச்சு, அது வேற உடல் எடுத்திருக்கும். இவர் நினைச்சுக்கிட்டாரு அந்த ஒளி மாதிரி பறந்து வந்து எனக்குள்ள வந்துருச்சுன்ட்டு. அதை பத்திய வர்ணனைலாம் இல்லைன்றாரு. அவ்வளவுதான், பகவானின் சாட்சாத்காரம் ஆகியது என்று குஷி ஏற்பட்டது. பகவான் என்றால் என்ன, இதை அறியாமல் இருக்கிறாங்க சொல்றாரு. காட்சி கிடைக்குதுன்ட்டு குஷி வருது, ஆனா கடவுள்னா யாருன்னு தெரியாம இருக்கிறாங்கன்றாரு. ஏணிப்படியின் படத்தின் மீது நீங்கள் இப்ப புரிய வையுங்கள் என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார். இப்ப பாபா வந்து இது எவ்வளவு கஷ்டமான வேலை, இந்த உலகத்துக்கே எப்படிதான் புரிய வைக்கிறது. எல்லாருக்கும் இதெல்லாம் உண்மையை புரிய வைக்கிறது கஷ்டமாகுது, பொய் ஈஸியா வந்து எல்லாருக்கும் பரவிடுது.
ஆனா உண்மையை புரிய வைக்கிறது தான் கஷ்டமா இருக்குது. இப்ப ஏணிப்படி படத்தை வச்சு நீங்க புரிய வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது பக்தி மார்க்கமாகும். ஒன்று பக்தியின் படகு இருக்குது, மற்றொன்று ஞானத்தினுடையது என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஞானம் என்பது தனி, பக்தி என்பது தனின்றார். ரெண்டுத்தையும் கலந்து குழப்பிக்காதீங்கன்றார். சிலர் பிகே ஆயிட்டு பக்தியும் பண்ணின்னு இருக்கிறாங்க. அதையும் அதுல ஒரு காலு இதுல ஒரு காலு. ஆனா பாபா சொல்றார், ஞானம் வேற பக்தி வேற. நான் உங்களுக்கு முந்தைய கல்பத்தில் ஞானம் கொடுத்திருந்தேன்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு இதே மாதிரிதான் போன கல்பத்துல ஞானம் கொடுத்திருந்தேன். உலகத்தின் அதிபதி ஆக்க இருந்தேன் என்று பாபா சொல்றாரு. பாபா நமக்கு சொல்றாரு, நம்மளதான் உலகத்தின் அதிபதியா ஆக்கியிருந்தேன்றாரு. இப்போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? சரி, நான் உங்களை உலகத்துக்கே அதிபதியா ஆக்கியிருந்தேன். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? குழந்தைகளாக உங்களுடைய புத்தியில் முழு ஞானம் உள்ளது. எப்படி மற்ற பரம்பரைகள் வருகின்றன, எப்படி விருட்சம் வளருது, எல்லாமே நமக்கு இப்ப தெரியுது. நம்ம தான் உலகத்துக்கே அதிபதியா இருந்தோம். அப்படியே கடந்து கடந்து இப்ப கலியுகத்துல இருக்கிறோம். இது ஒரு விருட்சம் மாதிரி, இதுல எல்லாருமே வராங்க. எப்படி பூச்செண்டு இருக்கிறது அல்லவா, இந்த சிருஷ்டி என்ற விருட்சம் கூட ஒரு மலர்ச்செண்டு ஆகும்ன்றாரு. நடுவில் உங்களுடைய தர்மம் இருக்குது. பிறகு இதிலிருந்து மற்ற 3 தர்மங்கள் வெளிப்படுகின்றன. அந்த இஸ்லாம், பௌத்த தர்மம், கிறிஸ்துவ தர்மம். பிறகு அவற்றிலிருந்து விருத்தியாகி கொண்டே போகிறது. அப்புறம் அந்த தர்மம் அதிகமாயிட்டே போகுது. எனவே இந்த விருட்சத்தையும் நீங்க நினைவு செய்யணும். எவ்வளவு கிளைகள், கொடிகள் ஆகியவை வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. கடைசியில் வருபவர்களுக்கு மதிப்பு கூட ஏற்பட்டது. இப்போ லாஸ்டா பரந்தாமத்துல இருந்து வர ஆத்மாக்கு பியூரா வருது இல்ல அந்த சோல், அதனால அவங்களுக்கு கூட மதிப்பு ஏற்படுதுன்றாரு. ஆலமரம் உள்ளது அல்லவா, வேர்பகுதி இல்லை, மற்றது முழு விருட்சம் இப்போ நின்றுட்டு இருக்குதுன்றாரு. அந்த விழுதுகள் தாங்கிட்டு இருக்குது ஆலமரத்தை. வேர் இல்லைன்னா கூட விழுதுகள் தாங்குது. அந்த மாதிரி ஆதி சனாதன தேவதா தர்மமே இல்லை. ஆனா மற்ற தர்மம்லாம் அந்த கல்பவிருட்ச மரத்தை தாங்கிட்டு நிக்குதுன்றாரு. முற்றிலுமே இப்ப அழுகி போய்விட்டுள்ளது அந்த ஆலமரத்தினுடைய வேறு தேவதா தர்மம்ன்றாரு. பாரதவாசிகள் தங்கள் தர்மம் பற்றி முற்றிலும் அறியாம இருக்கிறாங்க. ஒரு இந்து தர்மம்ட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க அவங்க எந்த தர்மம், நம்ம எங்க இருந்து வந்தோம், நம்ம தர்ம ஸ்தாபகர் யாரு, எதுவுமே தெரியாம இருக்கிறாங்க பாரதவாசிகள்ன்றாரு. மற்ற எல்லோரும் தங்கள் தர்மத்தை பற்றி அறிந்துள்ளார்கள். மத்தவங்க போய் கேளுங்க, கிறிஸ்துவ தர்மத்தை கேளுங்க, உங்க ஸ்தாபகர் யாருன்னா கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. உங்க தர்மம் என்னன்னா கிறிஸ்துவ தர்மம்னுவாங்க. நம்மளை கேட்டோம்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸ்தாபகர் பேரும் தெரியாது, தர்ம பேரையும் குழப்பி வச்சிருக்கிறாங்க. உண்மையில இந்து தர்மமே நமக்கு கிடையாது. சனாதன தர்மம்ட்டு துவாபரயுகத்துல சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஆதி சனாதன தேவதா தர்மம். அந்த தர்மத்தை சார்ந்தவங்க தான். ஆனா சொல்ற அளவுக்கு இல்லை. இப்போ தேவதைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு நடத்த இல்லை, குரங்கு மாதிரி ஆயிடுச்சு. அதனால நம்மளால சொல்லிக்க முடியல. இந்த மாதிரி தன்னுடைய தர்மத்தை பத்தியே தெரியாம இருக்கிறாங்க. இவர்கள் நாங்கள் தர்மத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை என்று சொல்லுவாங்க. முக்கியமாக இருப்பதே 4 தர்மம் தான் சொல்றார் பாபா. சிறியவையவோ அநேகம் உள்ளன. இந்த விருட்சம் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை பற்றி நீங்கள் இப்போது அறிந்துள்ளீர்கள். தேவதா தர்மத்தின் பெயரையே இல்லாம செஞ்சுட்டாங்க. பிறகு தந்தை அந்த தர்மத்தின் ஸ்தாபனை செய்து மற்ற எல்லா தர்மங்களையும் இப்ப விநாசம் செய்து விடுகிறார். ஆனா கடவுள் விடுவாரா? உண்மை ஒளிஞ்சு போகுமா? உண்மையை வெளியே வர வைக்க வரலையா? சத்தியம் சிவம் சுந்தரம் கடைசியா எந்த தர்மம் அழிஞ்சு போச்சோ அந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணி எல்லா தர்மங்களையும் விநாசம் செய்துடுறாரு. காலச்சக்கரத்தின் படத்தின் பக்கம் கூட அவசியம் அழைத்து செல்ல வேண்டும்ன்றாரு. இது சத்தியுகம், அது கலியுகம். கலியுகத்தில் எவ்வளவு தர்மங்கள் உள்ளன? கலியுகத்துல நிறைய தர்மம் இருக்கு. சத்தியுகத்துல ஒரே ஒரு தர்மம் தான் இருக்குது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை அநேக தர்மங்களின் விநாசம். இதுதான் சொன்னார். யதாஹி தர்மசிய, தர்மத்துக்கு எப்போது இழிவு ஏற்படுதோ, சத்தியமான தர்மத்துக்கு, அப்ப நான் அவதரிச்சு பல தர்மங்களை விநாசம் பண்ணிட்டு ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவான்னு சொல்லியிருக்கிறாரு கீதையில. அதை தான் அப்படி மாத்தி எழுதிட்டாங்க. அவர் கண்டிப்பா ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு எல்லா தர்மங்களின் விநாசத்தை பண்ணிடுவார். வேற யார் செய்திருக்க கூடும்? பகவான் கூட அவசியம் யாராவது ஒருவர் மூலமாக தான் செய்விப்பார் அல்லவா? பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்விக்கிறேன் என்று தந்தை சொல்றார். பிராமணர்களே விஷ்ணுபுரியின் தேவதையாக ஆகிறாங்க. யாரெல்லாம் பிகே ஆகிறாங்களோ அவங்கதான் போயிட்டு விஷ்ணுபுரியோட தேவதையா ஆகிறாங்கன்னு சொல்றாரு. சங்கமத்தில் பிராமணர்களாகிய நீங்கள் தூய்மையாக ஆவதற்கான மறைமுகமான உழைப்பு இப்ப செய்ய வேண்டியுள்ளது. ஆனா பாபா மறைமுகமா செய்ய சொல்றாரு. ஆத்ம உணர்வுல இருந்து காரியம் செய்யணும். எதையுமே தம்பட்டம் அடிக்க கூடாது. நான் அமிர்த வேலை செஞ்சேன்னு சொன்னா கூட போதும், மறுநாளே செய்ய முடியாது. அந்த மாதிரி எதையுமே வெளிப்படையா காட்டிக்கூடாது. மறைமுகமான உழைப்பு இங்க இருக்கணும். பிரம்மாவின் குழந்தைகளாகிய நீங்கள் சங்கமத்தில் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். சகோதர சகோதரிக்கிடையே அசுத்தமான பார்வை கூட இருக்க முடியாது. பிரதர் சிஸ்டர் இருக்கிறாங்க,
அவங்களுக்குள்ளார எப்படி இருக்கும், அந்த ஆன்மீக அன்பு தான் இருக்கும், மற்ற எதுவுமே இருக்காது இல்லையா. கணவன் மனைவி இருவருமே தாங்கள் பிகே என்று உறுதியுடன் நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு. இதில் மிகுந்த உழைப்பு உள்ளது. ஆண் பெண்ணிற்கிடையே கவர்ச்சி எப்பேற்பட்டது என்றால் கையால் தீண்டாமல் இருக்க முடியாதுன்னு சொல்றாரு பாபா. இங்கு சகோதர சகோதரியால் கையால் தீண்டவே கூடாதுன்றாரு. இல்லை என்றால் பாவத்தின் உணர்வு வருகிறது. நாம் பிகே ஆவோம் என்பதை மறந்து விடும்போது முடிந்து போயிடுறாங்கன்றாரு. இதில் மிகுந்த மறைமுகமான குப்தமான உழைப்பு கூட இருக்கிறது. தம்பாதிகளாக கூட இருக்கிறார்கள், ஆனால் யாருக்கு என்ன தெரியும். நாம் பிகே ஆவோம், ஃபரிஸ்தாக்கள் ஆவோம் என்பதை அவர்கள் சுயம் அறிந்துள்ளார்கள். கையால் தீண்டக்கூடாதுன்றார் பாபா. இவ்வாறு செய்து செய்து சூட்சும வதனவாசி ஃபரிஸ்தா ஆகி விடுவீர்கள். அதாவது ஃபரிஸ்தா ஆகணும்னா எந்த ஒரு கனெக்ஷனும் யாரு கூட இருக்கக்கூடாது, தேகதாரிகளோட எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. அப்பதான் ஃபரிஸ்தா ஆக முடியும். மனசு புத்தி மூலமா இருக்கணும். அப்பதான் நம்ம உடலை விட்டு போகும்போது அந்த நமக்கு பற்றோ கவலைப்படுறது அழறது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா இங்கே நீங்க இந்த ஸ்ரீமத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் சூட்சுமதனவாசி ஃபரிஸ்தா ஆகிடுவீங்கன்றார். இல்லை என்றால் ஃபரிஸ்தா உங்களால ஆக முடியாது. இன்னும் இந்த பழைய சூத்திர பழக்க வழக்கம்லாம் இருந்துச்சுன்னா உங்களால ஃபரிஸ்தா ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஃபரிஸ்தா ஆக வேண்டும் என்றால் பவித்திரமாக இருக்க வேண்டி உள்ளது, தூய்மையாக இருக்கணும். அப்பதான் ஃபரிஸ்தா ஆக முடியும். இப்பேற்பட்ட ஜோடிகள் வெளிவந்தால் முதல் நம்பரில் சென்று விடலாம். யார் அந்த மாதிரி கணவன் மனைவி ஜோடிகள் ஃபரிஸ்தா மாதிரி ஆயிட்டாங்கன்னா பார்க்கவே அவங்கள ஃபர்ஸ்ட் நம்பர்ல போயிடலான்றாரு. கூறுகிறார்கள், தாதாவோ எல்லாமே அனுபவம் செய்து விட்டு பின்னால் போய் சந்நியாசம் செய்தார் என்று. சிலர் சொல்றாங்க, இந்த பிரம்மா பாபா இருக்கார்ல, அவரு இல்லறவாசி தான். இல்லறத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் அவர் அதுக்கப்புறம் அவர் 60 வயசுல சிவபாபா அவர் மேல பிரவேசமானார். அதுக்கு முன்னாடி பிரவேசமாயிருந்தா அவர் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டாரு. அவர் 60 வயசுல தான் பிரவேசமானாரு. அதுக்கு முன்னாடி அவர் இல்லறவாசியா தான் இருந்தாரு. அவர் எல்லாத்தையும் அனுபவம் பண்ணிட்டு தானே சந்நியாசம் செய்தார்ன்ட்டு சிலர் சொல்றாங்க. யார் ஜோடி ஆகிறார்களோ அவர்களுக்கு தான் மிகுந்த உழைப்பு முயற்சி இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, கல்யாணம் ஆகாம நீங்க முயற்சி பண்றதை விட கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் ஜோடியா இருந்து முயற்சி செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் மிகுந்த முயற்சி இருக்குதுன்னு சொல்றாரு பாபா. பிறகு அதில் ஞானம் மற்றும் யோகம் கூட வேண்டும்ன்றாரு. 2 பேருக்கும் ஞானம் மற்றும் யோகம் வேண்டும்ன்றாரு. நிறைய பேரை தனக்கு சமமாக ஆக்கினேன். நீங்க மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் ஜோடி ஜோடியா மாத்தினீங்கன்னா நீங்க பெரிய ராஜா ஆகலாம்னு சொல்றாரு. தூய்மையா ஆக்குனீங்கன்னா பெரிய ராஜா ஆகலான்றாரு. ஒருவருடைய விஷயம் மட்டும் கிடையாது அல்லவா, நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்றாரு. நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல, நீங்க பாபா நினைச்சு யோகா பண்ணீங்கனாலே போதும், சூட்சுமமா உங்களால எல்லாரையும் மாத்த முடியுன்றார். இவர் பிரஜாபிதா ஆவார். எங்களுடைய வேலையோ சிவபாபாவிடம் தான் என்று இது போல கூறுபவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலர் சொல்றாங்க, இந்த பிரம்மா பாபா எதுக்கு, இவர் போட்டோவை நாங்க ஏன் பார்க்கணும், எங்களுக்கு டைரக்டா சிவபாபாவிட்ட கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் பிரம்மாவை ஏன் நினைவு செய்யணும்ட்டு கேக்குறாங்க. அவருக்கு ஏன் நாங்க கடிதம் எழுதணும், லெட்டர் நாங்க ஏன் பிரம்மாவுக்கு எழுதணும்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப வீட்டுல சரி சிவன் கோயில்ல போறீங்க, நந்திய பார்க்காம சிவனுக்கு நேரா போயிடுவீங்களா, நந்தி காதுல தானே போய் ஓதுறீங்க, நந்தி காதுல சொன்னாதான் சிவனுக்கு போகும்ட்டு பக்தியிலே சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இங்க பிரம்மா பாபா மட்டும் வேணாமா, பிரம்மா பாபா தானே ரதம், அந்த உடம்புல தானே சிவபாபா வந்திருக்கிறாரு. அப்ப இவர மூலமா தான் நம்ம லெட்டர் எழுதணும். இவர்கிட்ட சொல்லிட்டாதான் அவர்கிட்ட போகும். அது மாதிரி ஒரு வீட்டுல ஒரு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்கன்னா யாரும் அப்பா மட்டும் எனக்கு போதும் அம்மா தேவலன்னு சொல்வீங்களா. இங்க அப்பா சிவன்னா அம்மா பிரம்மா பாபா. அப்ப அம்மா தான் அன்பு கொடுக்குறாங்க, அம்மா தான் பாலனை செய்யறாங்க. அம்மா வேணாம் அப்பா போதும்னு சொல்வீங்களா. அப்ப பக்தியிலேயே அப்படி கிடையாது. உண்மையா ஒரு வீட்லயே அம்மா அப்பாவை அம்மாவும் தான் முக்கியம், அப்பாவும் தான் முக்கியம். அப்ப பிரம்மா பாபா எனக்கு வேணாம் சிவபாபா போதும்னு சொல்வீங்களா. அது பாபா அதெல்லாம் கேக்குறாரு. இப்படியும் இருக்கிறாங்க சிலர்ன்றாரு. நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். எனவே பாபா போட்டோ ஆகியவை கூட கொடுப்பதில்லை. அதனால பிரம்மா பாபா போட்டோலாம் கூட கொடுக்கறது இல்லை. இவருக்குள் சிவபாபா வராரு. இவரோ தேகதாரி ஆவார் அல்லவா. இந்த பிரம்மா பாபா தேகதாரி, அவரை நம்ம நினைக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அவர் மூலமா நமக்கு டைரக்ஷன் ஸ்ரீமத்துக்கு கிடைக்குது இல்லையா. அவர் அனுபவி ஆத்மா. இப்ப அவர் எல்லா முயற்சியும் அவர் ஃபர்ஸ்ட் செஞ்சு நமக்கு சொல்றாரு. அவரோட அடி மேல அடி எடுத்து வச்சாலே போதும். நம்ம இப்ப ஒருத்தவங்க செஞ்சு காமிச்சிருந்தா அந்த வழியில போனா நமக்கும் ஈஸியா இருக்கும் இல்லையா. அதனால காப்பி அடிக்கிறதுக்காக பிரம்மா பாபா இப்ப இருக்கிறாரு நமக்கு. அதனாலதான் கிருஷ்ணருடைய கால் போடுறோம் நம்ம பக்தி மார்க்கத்துல. கிருஷ்ணருடைய எதுக்கு கால் போடுறாங்க, கால் போட்டு கிருஷ்ணர் வராருன்னா அடி மேல அடி எடுத்து வச்சிருக்கிறாரு பிரம்மா பாபா. அதனாலதான் கிருஷ்ணர் ஆனாரு. அவரோட அடி மேல அடி எடுத்து வச்சீங்கன்னா நீங்களும் கிருஷ்ணர் ஆவீங்க.
நீங்க அவர் அடி மேல அடி எடுத்து வைக்கலைன்னா நீங்க ஆக முடியாது, அவ்வளவுதான். அவர் தேகதாரி ஆவார். அவர் மேலதான் சிவபாபா வந்திருக்கிறார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையிடமிருந்து இப்ப ஆஸ்தி கிடைக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் தங்களை இறைவன் என்று சொல்றாங்க. வெளி உலகத்துல அவங்களே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. பின் அவர்களிடமிருந்து என்ன கிடைக்கிறதுன்றாரு. பாரதவாசிகளுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது, பாரதவாசிகள் ஒரேடியாக திவாலாகி உள்ளார்கள்ன்றாரு. பிரஜைகளிடம் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறாங்க இப்ப பாரதவாசிகள்ன்றாரு. அதாவது பிரஜைகள் பணக்காரரா இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஏழையா இருக்குது. பாரதம் திவால் ஆயிடுச்சுன்றாரு. 10-20 வருஷங்களின் கடன் கூட வாங்குறாங்க, பிறகு திருப்பி கொடுக்க வேண்டி இருக்குமா என்னன்னு சொல்றாரு. இப்ப நாடு கடன் வாங்குது, 10-20 வருஷங்களின் கடன் வாங்குது. அப்ப திரும்பி அது கொடுக்குமா? கொடுக்காது. வாங்குபவர்கள் கொடுப்பவர்கள் இருவருமே முடிந்து போயிடுவார்கள்னு சொல்றாரு. யார் கடன் வாங்குறாங்களோ யார் கடன் கொடுக்குறாங்களோ 2 பேருமே செத்து போயிடுவாங்க. அப்புறம் எப்படி கடனை திருப்பி கொடுப்பாங்க? நாடகமே முடிந்து விட போகிறதுன்றாரு. ஏன்னா டிராமா முடிஞ்சிடும், அதோட அதுக்கப்புறம் சத்தியுகத்துல இருந்து ஆரம்பிக்கும். அநேக கஷ்டங்கள் இப்போ தலை மீது இருக்குது, திவால் ஆவது, நோய்கள் ஆகியவை நிறைய உள்ளனன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு பணக்காரிடம் கொடுத்து வைக்கிறார், பின் அவர் திவாலாகி விட்டார் என்றால் ஏழைகளுக்கு எவ்வளவு துக்கம் ஆகிறதுன்னு சொல்றாரு. இப்ப இந்த ஃபைனான்ஸ் எல்லாம் கட்டுறாங்கல்ல, கட்டிட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த ஏழைகள் கொடுத்து போட்டவங்க, அந்த ஃபைனான்ஸ்ல போட்டவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அடிக்கடி துக்கமே துக்கமாக இப்ப இருக்குது கலியுகத்துல. திடீரென்று அமர்ந்தபடியே இறந்துடுறாங்கன்னு சொல்றாரு. இது இருப்பதே மரண உலகமாக. அமரலோகத்திற்கு நீங்கள் இப்போது சென்று கொண்டிருக்கீர்கள். நம்ம இங்க எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது, நமக்கு பாபா முன்னாடியே எச்சரிச்சிட்டாரு. கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, செஞ்சா பாபாவுக்கு செய்யுங்க. பணம் இருக்கா, பாபாவுக்கு 3 அடி நிலத்துல சென்டர் ஓபன் பண்ணுங்க, அதெல்லாம் கால் வைக்காதீங்க, அகல கால் எதுலயும் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம யாருக்கிட்டையும் கொடுக்கவும் போறதில்ல, யார்கிட்டையும் எடுக்கவும் போறதில்ல. இப்ப நம்ம டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கிறோம் அமரலோகத்துக்குன்னு சொல்றாரு. அமரபுரியின் சக்கரவர்த்தி இப்ப ஆகறீங்க. அமர்நாத் பார்வதிகளாகிய உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான அமர கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்மலாம் பார்வதிகள், நமக்கு சிவன் அமரநாத் உண்மை கதை. அமர கதைன்னா அடிபற்ற ஆத்மா, அழிவற்றது. அந்த அமர கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு அமர்நாத். அமரர் பாபா ஆவார். அமரர் யாரு? பாபா. அவர்தான் அழிவற்றவர் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவரிடமிருந்து நாம் அமர கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்போது அமரலோகம் செல்ல வேண்டி இருக்கிறது. இச்சமயம் நீங்கள் சங்கமயுகத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த நேரம் நம்ம சங்கமயுகத்துல இருக்கிறோம். சொர்க்கலோகம் இனிமேதான் போகணும், நல்லது. இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விசார் சாகர் மந்தன், சிந்தனை கடலை கடைதல். ஞான மனனம் செய்து பிரம்மாவே விஷ்ணு எப்படி ஆகிறார் என்ற தலைப்பு பற்றி கூற வேண்டும். புத்தியை ஞான மனனம் செய்வதில் பிஸியாக சுறுசுறுப்பாக ஆக வைக்க வேண்டும். 2வது பாயிண்ட், ராஜ்ய பதவி அடைவதற்காக ஞானம் மற்றும் யோகத்துடன் கூடவே தனக்கு சமானமாக ஆக்கும் சேவையும் இப்ப செய்யணும். தங்களது பார்வையை மிகவும் தூய்மையானதாக வச்சுக்கணும். வரதானம், சர்வ சம்பந்தத்தின் அனுபவம். ஒரு தந்தையிடம் செய்யக்கூடிய கலைப்பற்ற மற்றும் தடைகளை வென்றவர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. எந்த குழந்தைகள் அனைத்து சம்பந்தங்களும் ஒரு தந்தையிடம் வைக்கிறாங்களோ அவர்களுக்கு மற்ற அனைத்து சம்பந்தங்களும் பேரளவுக்கு அனுபவமாகும். இப்ப பாபா தான் அப்பா, பாபா தான் அம்மா, பாபா தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் துணைவன், கணவன், பிரியதர்ஷன், சகோதரன், நண்பன். ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே பாபாவை கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் தவிர அவங்களுக்கு வேற யாருமே இல்லை இல்லையா. அவங்க சம்பந்தமா அவங்க நண்பனா கூப்பிடுவாங்க, எப்படி வேணாலும் அப்பாவா கூப்பிடுவாங்க. அவங்க எந்தெந்த டைமுக்கு இப்ப மனசு சரியில்லை அம்மாவா நினைச்சிட்டு அவர் மடியில படுத்துட்டோம்னா அவ்வளோ ஒரு துக்கம் எல்லாமே போயிடும். அமைதி கடல்ல படுத்து தூங்கணும்னா. அப்ப எல்லா சம்பந்தத்தையும் அவர்கிட்ட வைக்கும் போது மற்ற எல்லா சம்பந்தமும் பேரளவுக்கு தான் அவங்களுக்கு அனுபவம் ஆகும். அதாவது இந்த லௌகீகத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு பெருசா தெரியாது. அவங்கள்ட்ட நம்ம போய் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். ஒரு தேகதாரிட்ட எதையுமே நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா கடவுளை நம்ம எல்லா சம்பந்தத்தையும் வச்சுட்ட போது தேகதாரிகள் பேரளவுக்கு தான் அனுபவம் ஆகுவாங்கன்றாரு. அவர்கள் சதா மகிழ்ச்சியில் ஆட வைப்பவர்களாக இருப்பர். அந்த மாதிரி யார் வாழறாங்களோ அவங்க பாபா கிட்ட எல்லா சம்பந்தம் யார் வைக்கிறாங்களோ அவங்க சதா மகிழ்ச்சியில இருப்பாங்க. ஆட வைப்ப அவங்க கூட வர்றவங்களையும் ஆட வைப்பாங்கன்றாரு. ஒருபோதும் களைப்பின் அனுபவம் செய்ய மாட்டாங்க. அவங்க புலம்ப மாட்டாங்க, எனக்கு யாரும் இல்லை நான் தனியா இருக்கிறேன்னு பேச மாட்டாங்க. அவங்க கூட கடவுளே இருக்கிறாருல்ல, அவங்களால அவங்க களைப்பின் அனுபவம் செய்ய மாட்டாங்க. யாருக்கும் பேசி பேசி அவங்க மற்றவங்கள ஹர்ட் பண்ணவும் மாட்டாங்க, களைப்படையவும் செய்ய மாட்டாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு குஷி தான் வரும். களைப்பற்று இருப்பாங்க,
தந்தை மற்றும் சேவை இந்த ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பாங்க. அந்த மாதிரி ஆத்மா யார் வந்து பாபாவை எல்லா சம்பந்தத்துலையும் வைக்கிறாங்களோ அவங்க களைப்பில்லாமல் இருப்பாங்க. பாபா மற்றும் சேவை என்ற ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பாங்க எப்பயுமே. அவங்களுக்கு முக்கியமே பாபா தான், அப்புறம் பாபாவோட சேவை தான், அதுக்கு அடுத்தது தான் மற்றதெல்லாம். எந்த உறவினர்களாக இருந்தாலும் சரி, மற்ற வேலையாக இருந்தாலும் சரி, பாபாவுக்கு அடுத்து சேவைக்கு அடுத்து தான் அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு. பாபா சேவையில தான் ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பாங்க. தடைகளின் காரணத்தினால் நிற்பதற்கு பதிலாக சதா தடைகளை வென்றவராக இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில தடையெல்லாம் வரும், ஆனா நிக்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பாபாவை சேவை செய்யறதுல தடையை வென்றவர்களா இருப்பாங்க. அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் ஒரு தந்தையிடம் இருக்கின்ற காரணத்தினால் டபுள் லைட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க வாழ்க்கையில வர விஷயங்கள்லாம். ஏன்னா எல்லா சம்பந்தமும் பாபாவை அனுபவம் செய்யறதுனால அவங்க டபுள் லைட்டா இருப்பாங்க, எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. எந்த சுமையும் இருக்காதுன்றாரு. அவங்களுக்கு எந்த சுமையும் இருக்காது, ஏன்னா எல்லா சுமையும் பாபாட்ட கொடுத்துட்டாங்க இல்லையா. டெய்லி லெட்டர் எழுதி எழுதி பாபாட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதனால பாபா எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, இவங்க ஃப்ரீயா இருப்பாங்க, எந்த சுமையும் அவங்களுக்கு இருக்காது. யாருன்னா சர்வ சம்பந்தத்தையும் பாபாட்ட அனுபவம் செய்யறவங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க. அனைத்து புகார்களும் முடிஞ்சு போயிடும். அவங்க வந்து யாரை பற்றியும் குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, மற்றவங்கள்ட்ட போய் பேச மாட்டாங்க, மற்றவங்க இப்படின்ட்டு குறைய சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாபா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க இல்லையா. எந்த சமயம் அவங்களுக்கு இருக்காது, புகாரும் முடிஞ்சிடும், முழுமை நிலையின் அனுபவம் ஏற்படும். அப்போ தான் கர்மாதித் நிலைய அனுபவம் ஏற்படும். கர்ம கணக்கு முடிஞ்ச நிலையினுடைய சம்பூர்ண ஸ்திதியின் அனுபவம் அவங்களுக்கு ஏற்படும். சகஜயோகி அவங்க ஆவாங்க. இதெல்லாம் இது மாதிரி ஆகணும்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. இதெல்லாம் நீங்க சர்வ சம்மதம் பாபாட்ட வச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ஆகக்கூடிய கலைப்பற்ற தடைகளை வென்றவர் ஆகுகன்றவர் தானே கொடுக்கிறாரு. ஸ்லோகன்: சங்கல்பத்திலும் எந்த தேகதாரின் பக்கம் ஈர்க்கப்படுகிறோம் என்றால், சொல்றாரு பாருங்க, எண்ணத்துல கூட ஏதோ ஒரு தேகதாரி பக்கம் நம்ம பார்வை போகுது, அவங்களதான் நம்புறோம், அவங்களே வாழ்க்கை துணையா நம்புறோம், அவங்க இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, அப்படி இப்படின்னு நீங்க நம்புறீங்க. ஏதோ ஒரு அவங்க பக்கம் ஈர்க்கப்படுறீங்கனாலே நீங்க யாரு? நேர்மையற்றவர்கள் சொல்லிட்டார். நேர்மையற்றவர்கள், துரோகம் பண்றீங்கன்றாரு. தேச துரோகின்வாங்களா, அந்த மாதிரி கடவுளுக்கே துரோகம் பண்றீங்க, நேர்மையற்றவர்களாக ஆகிறோம் சொல்றாரு. அதாவது பாபா தான் இப்ப எல்லான்னு சொல்லிட்டீங்க, அவரு தான் துணைவன், அவரு தான் எல்லான்ட்டீங்க. அப்போ நீங்க வந்து மத்தவங்கள பாக்குறீங்க, தேகதாரிய நம்புறீங்கன்னா நீங்க நேர்மையற்றவர்கள்னு சொல்றாரு. கடவுளை நம்பாம நம்ம மத்தவங்கள நம்புறோம்னாலே போதும், அவங்க பக்கம் நம்ம கவர்ச்சி போகுது, ஈர்க்கப்படுதுன்னா நம்ம நேர்மையற்றவர். இப்போ ஒரு பதிவிரதே இருக்கிறாங்கன்னா கணவனை தவிர யாரையாவது பார்த்தாங்கன்னா அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? அவங்க நேர்மையற்றவர்கள். அதே மாதிரிதான் இங்கேயும். இங்க வந்து நீங்க கடவுள ஞானத்துல கடவுளே கிடைச்சிட்டாரு, திக்கி ஆயிட்டோம்னா கடவுள் கிடைச்சிட்டாரு. கடவுளை தவிர நம்ம புத்தி வேற யார் பக்கமா போகுதுன்னா நம்ம நேர்மையற்றவர்கள் சொல்றாரு. அவ்வியக்த சமிகை: ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்க, உள்முகமாகுக. விண்வெளியில் செல்பவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் முழு பூமியில் எங்கு சித்திரம் எடுக்க விரும்புகிறார்களோ எடுக்க முடியும். இப்போ விண்வெளியில் இருக்கிறாங்க, சேட்டலைட்ல இருக்கிறவங்க, அங்க இருந்துட்டு அவங்களால உலகத்தை இப்போ ஃபோட்டோ எடுக்க முடியுமா? அதே போல அமைதி சக்தியின் மூலம், சைலண்ட் சக்தியின் மூலம், உள்நோக்கு முகம் மூலம் என்ற வாகனத்தின் மூலம் நம்மளால நம்ம பாருங்க, பூமியில தான் இருக்கிறோம், பூமியில இருந்து உள்நோக்கு முகமா இருந்து சைலண்ட் சக்தியின் மூலமா என்ன பண்ண முடியும்னா மனசக்தியின் மூலம் எந்த ஒரு ஆத்மாவையும் சரித்திரவான் சிரேஷ்ட ஆத்மாவதற்கான தூண்டுதலே உங்களால கொடுக்க முடியும். யார வேணாலும் உங்களால மாத்த முடியுன்றாரு. அவங்க மேல இருந்து போட்டோ மட்டும்தான் எடுக்க முடியும். நீங்க என்ன பண்ண முடியும்னா இங்க இருந்துகிட்டே உள்நோக்கு முகமா அமைதி சக்தி மூலமா நீங்க யாரை மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள காலையில எமர்ஜ் பண்ணி பாபாட்ட அவங்களுக்கு சக்தி கொடுத்து அவங்கள நீ சிரேஷ்ட ஆத்மா, நீ சிரேஷ்ட ஆத்மா, நீ சரித்திரவான், நீ எப்பேற்பட்ட ஆத்மா அப்படின்ட்டு ஒரு கெட்டவனை கூட நல்லவனா மாத்த முடியும்னு சொல்றாரு. எந்த ஒரு ஆத்மாவையும் கூட உங்களால சரித்திரவானா சிரேஷ்ட ஆத்மாவா ஆக்கிறதுக்கான தூண்டுதல் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. அமைதி சக்தி மூலம் உள்நோக்கு முகம் மூலம் செய்ய முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.